டூ நாட் ஹர்ட். ஸோ டூ நாட் ஹர்ட் அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. லைக் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல ரொம்ப கன்சோலிங்காக பேசியிருந்தீங்க. பர்சனலாகவும் நிறைய பேர் ஆறுதலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி. உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமெண்ட் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பண்ணுறீங்கன்றது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மை லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னுடைய ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னியோட லாஸ்ட் செஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்னா இஸ் நத்திங் அபவுட் லைக் அது வந்து உங்களுக்கு தெரியும், கதிர்வீச்சு. ஸோ எனக்கு ஆஃப்டர் கீமோதெரப்பி சர்ஜரி இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிடியூ வந்துட்டு நம்மளோட பாடியில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்து பாயிண்டட் ரேடியேஷன் தான். அதாவது உங்களுக்கு எங்க வந்து அந்த கட்டி இருந்துச்சோ அந்த இடத்துல மட்டும் ரேடியேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அட்வான்ஸ்டு ரேடியேஷன் எடுத்துக்கிட்டேன். 4D ரேடியேஷன் சொல்லுவாங்க, அந்த ரேடியேஷன் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த ரேடியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு கட்டி வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு ஹார்ட்டும் இருக்கு அப்படின்றனால அந்த ரேஸ் வந்து என்னோட ஹார்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக எனக்கு பிரெத் கண்ட்ரோலோட ஒரு ரேடியேஷன் கொடுத்தாங்க. பிரெத் கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லை, என்னோட மூச்சை வந்து இழுத்து பிடிச்சிட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட இருக்கணும், ஒரு 1 மினிட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த இடப்பட்ட கேப்ல, அதாவது மூச்சு பிடிச்சி நிப்பாட்டும் போது அந்த ஹார்ட் வந்துட்டு மேல போகும். ஸோ அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்துட்டு ரேடியேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து எனக்கு ரேடியேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு ஒரு ஸ்விம்மர், நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்விம்மர் அப்படின்றதுனால எனக்கு அந்த பிரெத் கண்ட்ரோல் பண்றதுனா கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே வரல. ஸோ இப்படிதான் வந்துட்டு என்னோட ரேடியேஷன் ப்ராசஸ் வந்து போச்சு. ரேடியேஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு அது ஹீட் அப்படின்னால உங்களுக்கு வாமிட் வரலாம், அண்ட் வாய் புண்ணு அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ இது வந்து நிறைய டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ எனக்கு வந்து டாட்டா இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி லெப் டாட்டா இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துருந்துச்சு ஆஃப்டர் ரேடியேஷனுக்கு அப்புறம். இதோட கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கியூர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் ரேடியேஷன் கொடுத்த ஸ்பாட் இருக்குல்ல, அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பிளாக்கா மாறிடுச்சு. எப்படி இருக்குன்னா, இந்த இந்த தீலெல்லாம் வாட்டி எடுத்த தந்தூரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கந்தி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இப்போ வந்துட்டு எனக்கு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ நத்திங் இஷ்யூ இன் டேக்கிங் ரேடியேஷன் ஃபார் மீ. நான் வந்து 20 சிட்டிங்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எடுத்திருந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிங்ஸ் வந்து மாறலாம், பேஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் ரெஸ்பான்ஸ் இன் சர்ஜரி அண்ட் எவ்ரி திங். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ரேடியேஷனோட சிட்டிங்ஸ் வந்து மாறலாம். ஸோ இதுதான் என்னுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னி. ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் இல்லை, சாரி, கொஞ்சம் பேர், ஏன்னா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அந்த கொஞ்சத்துலேயும் கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் இப்போ. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்க KMCH அவினாசி ரோடு இருக்கு. ஸோ அங்கதான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். என்னோட மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது கீமோதெரப்பி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மெடிசின் உங்களுக்கு ஒரு கேன்சருக்கு வந்துட்டு ஒரு மெடிசின் தராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் வந்து டாக்டர் பரத் ரங்கராஜன் சார். அவர் தான் என்னோட மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ நான் வந்து இங்க வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா அது பரத் சார். அண்ட் அந்த டே கேர்ல, அதாவது கீமோதெரப்பி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு டே கேர்ல தான் வந்துட்டு அந்த ட்ரிப் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அந்த டே கேர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ். அண்ட் என்னோட சர்ஜன் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் ராஜன் சார் வந்துட்டு ஹீஸ் வெரி கூல் கை. ஸோ அவர் தான் வந்துட்டு எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. அண்ட் ரேடியேஷன், அது வந்துட்டு ஸோ ரேடியேஷன் டாக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மது சாய்ராம் சார். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி ஹீஸ் சம்திங் எல்ஸ். அவர் மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் சூப்பர்ப் கேரக்டர் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ நானே கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனால ஒரு ஆள் தான். அவர் இன்னும் வந்துட்டு எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ். ஸோ அங்க வர எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப கன்சர்னிங்கா இருப்பாரு. அண்ட் ரேடியேஷன்ல இருந்த டீம் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ இட்ஸ் பிக் டீம். அவங்களுக்குலாம் தனித்தனியா என்னால் தேங்க் பண்ண முடியல. ஸோ இங்க வந்து நான் எல்லாத்துக்குமே பயங்கர ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த டீம் வந்து சூப்பர் டீம்.
கேஎம்ஹெச்ல இருக்க ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட் டீம் வந்து ரொம்ப சூப்பர் டீம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ த்ரூ அவுட் மை ட்ரீட்மெண்ட் ஜேர்னி. ஸோ இவங்களாம் தான் நான் கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பயாப்சியா இருக்கட்டும், மேமோகிராமியா இருக்கட்டும், பெட் ஸ்கேனா இருக்கட்டும், அப்புறம் கீமோதெரபிக்கு ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிங் வந்து தனித்தனி காஸ்ட் இருக்கும். சர்ஜரிக்கு ஒரு காஸ்ட் அண்ட் ரேடியேஷனுக்கு வந்து ஒரு காஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பென்சஸ் ஃபார் மை கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் வீடியோவா சொல்றேன். நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ ஆன் மை கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னி. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு போடத்தான் போறேன். பட் அது வந்து ஒரு லிட்டில் பிட் இன்ஸ்பைரிங்காவோ, ஒரு சின்ன மோட்டிவேஷனாவோ, இல்ல சின்ன லேர்னிங்காகவும் நான் அடுத்தடுத்த வீடியோ போட போறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கான ஒரு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா டு கிரியேட் அவேர்னஸ் தான். ஸோ அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுல யாராச்சும் ஒருத்தவங்க கூட பெனிஃபிட் ஆனா கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங்ல வந்துட்டு என்னன்றது உங்களுக்கே தெரிய வரும். டூ சப்போர்ட் மீ கைஸ். மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் டூ. நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பாக்குறீங்க, பட் யாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ என்னோட இந்த த்ரூ அவுட் ஜேர்னில நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் என்னோட வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் லைக் ட்ரீட்மெண்ட் ரிகார்டிங்கா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களை வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம்